வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லா வீட்லேயும் பொங்கல் பொங்க வச்சு சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற இளவரசன் வீட்டில் எப்படின்னா பொங்கல் அன்றைக்கும் கூட சண்டை தான். உட்காந்துட்டு பொங்கல் பானை வாங்கலையா, கணவன் மனைவி உட்காந்து சண்டை. அவங்க அம்மா யாராச்சும் அட்வைஸ் பண்ணதான்னு கேட்டால் அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே யாருக்குமே அட்வைஸ் பண்ணாது. நேராக போனாங்களாம்மா டீ கடையிலையாம்மா டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்களாம்மா. இவங்க வீட்டில் ஒரு டீயும் கூட வைக்க மாட்டாங்களா? அதாவது எல்லோரும் இருக்கிறாங்க, ஒரு டீ வைக்கிறதுக்குன்னு இருக்குது. அதாவது உழைச்சி சாப்பிட்டா அதனோட அருமை தெரியும். உட்கார்ந்த இடத்துல மக்களை ஏமாற்றிட்டு 1000 மருந்தை 2000 விற்றா இது இவங்களுக்கு டீ கடையில் இல்லைங்க, எங்கே வேணால் போய் குடிப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கும் கூட இவங்க வீட்டில் சண்டை தான். நம்ம இளவரசனுக்கு எந்த திறமையும் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது ஒரு கண்டென்ட்டே கிடையாது. ஒரு கண்டென்ட்டுனா சண்டை தான் கண்டென்ட்டு. பொங்கல் அன்றைக்கி எல்லா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கல் வச்சு குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு அதோட கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு பானை வாங்கலையாம்மா, பானை வாங்கலை, பானை ஊற போடணும் அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மா எந்த பக்கம் அந்த பக்கம் பேசுகிறதா இல்லை இந்த பக்கம் பேசுகிறதா, எந்த பக்கம் அந்த அம்மா பேசாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுது. இளவரசனுக்கு எந்த இடத்துலையுமே அட்வைஸ் பண்ணாது. ஏன்னா இளவரசனுக்கு அட்வைஸ் பண்ணி தான் இளவரசன் என்றைக்கோ ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார். இளவரசன் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு அதில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு வருஷான பர்சன் தான். அப்புறம் பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் பொங்கல் வைக்கணும். அந்த அம்மா காயத்ரி மாதிரி பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறது எட்டாக்கனி வேலை. சுத்தமாக சோம்பேறினா இவங்கள சொல்லலாம். ஒரு பொங்கல் அன்றைக்கும் கூட இவங்க வீட்டில் சண்டை பிடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்களே என்னென்னு பார்த்துக்குங்க. அதை பார்க்குற ஆடியன்ஸு வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சண்டை பிடிக்காதீங்க, ஆனால் அள வைக்காதீங்க. இவங்க ட்ராமா தான் போடுறாங்க. நீங்கள் என்ன தான் நீ கமெண்ட் பண்ணாலுமே ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இன்றைக்கி வீடியோவெல்லாம் கம்மி பண்ணிட்டு அந்த மருந்து பிஸ்னஸ், அதாவது 1000 மருந்தை 2000 விற்றுட்டு மக்களை காப்பாற்றுறோம், குடியிலேருந்து காப்பாற்றுறோம், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இளவரசனும் காயத்ரி அம்மையார் சொல்லிவிட்டு பெருமனாயும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனோட மருந்தோட விலை பார்த்திங்கன்னா 1000 தான். அந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். வழி தெரியலினா நேராக சத்தியமங்கலம் போங்க, அங்கே போய் கேளுங்க. இல்லை வாசுகி தங்க மாளிகை எங்கே இருக்குது அங்கே போய் கேளுங்க. இல்லை பிஆர்சிபி பாத்திர கடை எங்கே இருக்குதுங்க, அது பக்கத்தில் தான் இருக்குது. சத்தியமங்கலத்தில் ஒரு 100 மீட்டரும் கூட இல்லை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மருந்தோட விலை 1000 தான். இந்த மருந்து எப்படி டாக்டர் அனுமதிக்கிறான்னு தெரியல. யாராச்சும் போய் இந்த ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மருந்து சப்ளை பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது. பொங்கல் அன்றைக்கும் கூட இவங்க வீட்டில் சண்டைனா பார்த்துங்க. அப்புறம் நம்ம இளவரசன் லைவ் வீடியோ போட்டிருந்தா. லைவ் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, முதல்லலாம் பொங்கலெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ சாம்பிரதாயத்துக்கு பொங்கலை வைக்கிறாங்க. பொங்கலை கொச்சைப்படுத்துகிறாரு. பொங்கலை பற்றி இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு, கஷ்டப்பட்டு உழைச்சி விவசாயிகளுக்கு தான் பொங்கல்னாலும் இவருக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவு அப்படிங்கிறாரு. இந்த ஆள் உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த ஆளுக்கு லீவு தானே வச்சுக்கோங்க. 4 நாள் லீவு எதுக்குன்னா, கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் லீவு. அது விட்டு போட்டு 4 நாள் லீவா 5 நாள் லீவா? ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தால் தெரியும். மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குற ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியாது. 4 நாள் லீவா 5 நாள் லீவா? பொங்கல் எல்லாம் சாம்பிரதாயம் அப்படிங்கிறாரு. கிராமத்தில் போய் சொன்னான்னா அடி பட்டை எடுத்து விட்ருவாங்க. ஐயா, பொங்கலை பற்றி உனக்கு என்னையே தெரியும்? பொங்கல் என்னன்னு தெரியும், காணும் பொங்கல் என்ன தெரியும், மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியுமா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசனுக்கு எந்த இடத்துலையுமே நாலேஜ் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு லைவ் வீடியோலையும் சொல்கிறாரு, சாம்பிரதாயத்துக்கு தாங்க பொங்கல் 4 நாள் லீவா அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த ஆளுக்கு வெளி உலகன்னு என்ன தெரியுது? ஒரு கோயம்புத்தூரே சமீபத்தில் தான் நேற்று போட்டிருப்பார். கோயம்புத்தூரே நான் இப்போ தான் வந்துருக்கிறேன்னா. ஏன்னா மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துக்கிற ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியாது. எப்படியாவது பணம் வரணும், ஏதோ வழியில் மக்களை ஏமாற்றிட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு பணம் வந்தால் போது எதை சொன்னால் தான் இருந்தாங்க. இளவரசனுக்கு வாயில் உண்மை ஒரு காலத்துலையும் வராது. பொய்யும் நிறைந்த பித்தலாட்டம் நிறைந்த மனிதன் தான். பொங்கல் அன்றைக்கி 4 நாள் லீவா 5 நாள் லீவா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நின்று வேலை செய்கிறாங்களேங்க, அவங்களுக்கு தான் இந்த 4 நாள் லீவு 5 நாள் லீவு குடும்பத்தோடு கிராமத்தில் போய் கொண்டாடுவாங்க. இந்த கிராமம் என்னென்ன, சிட்டின்னு என்னென்ன இளவரசனுக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. கோயம்புத்தூரே இப்போ தான் போயிருக்கிறாரு.
அப்புறம் இவர் மதுரை திருநெல்வேலியெல்லாம் போனால் இவர் என்ன சொல்லுவார், வாயை பொழந்து பார்ப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி மதுரை இந்த மாதிரி வில்லேஜில் தான் பொங்கல் வந்து சிறப்பாக இருக்குங்க. 4 நாள் 5 நாளில் 6 நாள் கூடி கொண்டாடுவாங்க விளையாட்டு போட்டிகள். இவங்க வீட்டில் உட்காந்துட்டு கணவன் மனைவி திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, யாராவது பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து கெட்ட வார்த்தை தீட்டி வீடியோ போடுறது, அப்புறம் 1000 ரூபா மருந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறது. அது வந்து வாட்ஸ்அப் வாங்கங்கிறாரு. யூடியூப்பில் அந்த விலையை சொல்ல மாட்டார். இந்த மாதிரி வருஷான பிரச்சனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. பொங்கல் அன்றைக்கும் கூடி இவங்க வீட்டில் சண்டை தான். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நின்று வேடிக்கை பார்க்குது. அவங்க அம்மா அடுத்தவங்களுக்கு 1000 அட்வைஸ் பண்ணு, மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலையுமே அட்வைஸ் பண்ணாது. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணு, சொந்த வீட்டில் உபதேசமே கிடையாது. பொங்கல் அன்றைக்கி இலவசம் வீட்டில் ட்ராமா போடுறாரு. ஏன்னா இவரோட எந்த வீடியோ வந்து 50,000 60,000 போகிறதில்ல. ஏன்னா இப்போ மருந்து பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறதுனால வீடியோ பக்கம் அப்பப்போ வந்து தலை காட்டிட்டு போகிறாரு. கேட்டால் மழுப்புவார், எங்களுக்கு இதே போது. ஆனால் மக்களை ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வருமானம் இவங்களுக்கு அகல பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும். ஒரு நாள் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. பாவப்பட்ட மக்கள் எப்படியோ நம்ம குடியிலேருந்து மருந்து வாங்கிட்டு இவர்கிட்ட தெரிய வாங்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயே அடிமடியிலே போய் கை வைக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி இலவசம் வீட்டில் சண்டை தான். சண்டையிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லா வீட்டில் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. இவங்க வீட்டில் பானைக்கு சண்டை, டீக்கு சண்டை. பேக்கரியில் போய் டீ சாப்பிட்றாங்களாமா. டீ சாப்பிட்டு அந்த அம்மா நின்றுக்குதாம்மா. அந்த அம்மா எப்போவுமே வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே வேலை செய்யாது. பெருமனாயும் பேசுவாங்க கேட்டால் கப்பிள்ஸ் அப்படின்ட்டு. லைவ் வீடியோவில் சொல்கிறாரு 4 நாள் லீவ் அப்படிங்கிறாரு. சாம்பிரதாயத்துக்கு தான் பொங்கல் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தமிழர்கள் கேட்டான்னு வச்சுக்கோங்க காரி துப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொங்கலை வந்து தமிழர் வந்து திருநாள். அதுவே சாம்பிரதாயத்துக்கு பொங்கல் 4 நாள் லீவாக 5 நாள் லீவாங்க. இதெல்லாம் சொல்கிறவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு யூடியூப்பே கத்தி நிற்கிறவர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. பொங்கல்னால் என்னென்னு தெரியும்னா நீங்கள் போய் மித்த வில்லேஜில் போய் பார்க்க சொல்லுங்கள். இவங்க வீட்டில் பொங்கல் அன்றைக்கி ட்ராமா சண்டை ஆரம்பித்தாச்சு. அவங்க சப்ஸ்கிரைபர் வாயை பொழந்து பார்த்துட்டு அட்வைஸ் கொடுங்க. இவங்க போடுறது ட்ராமான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ராமா இன்னும் நீளும் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.